ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலி கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு. இந்த குழம்பு ஈஸியாக செய்திடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5 முட்டையை வேக வச்சு லேசாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் போட்டு பொரிய விடுவோம். தாளிப்போம். 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டு வதக்கி விடுவோம். 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போடுறேன். ஒரு தண்டு கறிவேப்பிலை, குழம்புக்கு தேவையான உப்பு, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இது வதங்கட்டும். வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டு வதக்கி விடலாம். எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான மசால் பொடிகளை இதில் சேர்ப்போம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி. இந்த பொடி வகைகளை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடும். இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைப்போம். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். 1/2 மூடி தேங்காயும் 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வருவோம். நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை இதில் ஊற்றுவோம். ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வேகட்டும். பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை சின்ன பீஸாக கட் பண்ணி தூவி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.